வெல்கம் டு Paravasa Kaigal. இந்த வீடியோல ஒரு டேஸ்டியான லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாம சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் மேக்னேஷன் பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சிக்கன் பவுடரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூட 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம ஒரு முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி கையில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவு கையை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெக் பீஸை நம்ம மேக்னேஷன் பேஸ்ட்டில் போட்டுடலாம். நம்மளோட மேக்னேஷன் பேஸ்ட்டு லெக் பீஸ் மேலே நல்லா அப்ளை பண்ணுங்கள். கடையிலையே இந்த மாதிரி கீறி கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நாம் எந்த அளவு மேக்னேஷன் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக வரும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை நாம் இப்போ மேக்னேட் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி 2 ஹார்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ 2 ஹார்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் நம்மளோட லெக் பீஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்த அப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் வடித்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.